கவின் டிஎஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது ஆன் மெயின் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து சேலுக்கு இருக்குது. கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து பேஸ்மெண்ட்டில் சேலுக்கு இருக்குது. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். நல்லா நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நல்ல ஒரு பில்டிங். பக்கத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட், பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஷோரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து உள்ளே இருக்குது. இது உள்ளே தான், உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்குது, பார்க்கலாம். தனியாக இங்கே வந்து கார் பார்க் அப்படின்னு எதுவும் கிடையாது. கார் பார்க்கிங் அப்படின்னு யார் வராமல் முன்னாடி கார் விட்டுக்கலாம், பைக் விட்டுக்கலாம். இது உள்ளே போயிட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அதாவது பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 rupees வாங்குறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்தீங்கன்னா இது உள்ள கிரவுண்ட். இது உள்ளே போயிட்டு கீழே போனோம், படிக்கிட்டு இறங்கி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கலாம். பேஸ்மெண்ட் நம்ம வந்திருக்கோம். இப்போது நான் வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் வந்தேன். உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். இதான் உங்களுக்கு வந்து சின்ன என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ் இது ஷட்டர் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோடனே ஆஃபீஸ் ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பெரிய ஹால், நல்ல வந்து ஒரு பெரிய ஹாலு. மேலே வந்து ஃபால் சீலிங் எல்லாமே அவரே பண்ணியிருக்காங்க. லைட்டிங் வந்து ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏசியும் இருக்குது. உள்ள ஒரு ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் சின்ன குடோன் மாதிரி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஒரு ஹால் தான். அதில் வந்து தடுத்த ஒரு 2 ரூம் மாதிரி போட்டிருக்காரு. நீங்கள் வரவங்க உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பக்கத்தில் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அதை நீங்கள் ஐ திங்க் மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸும் இருக்குது. அதில் உங்களுக்கு மியூசிக் கிளாஸ் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது நீங்கள் அது மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை டென்டல் கிளினிக் வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு குடோன் வைக்கணும், எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல பில்லர் போட்டு தான் ஸ்ட்ராங்காக எழுப்பியிருக்காங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கிட்டத்தட்ட 438 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ். 438 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். நல்ல யூடிஎஸும் கூட. நல்ல யூடிஎஸ். கார் பார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது. பாத்ரூம் வந்து காமனாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. 438 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ கமர்ஷியல் ஆன் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அண்ணா நகர் ஈஸ்ட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னென்னா 20,000 ரூபா நீங்கள் ரேட்டு போட்டால் கூட கிட்டத்தட்ட 80க்கு மேலே போயிடுது உங்களுக்கு. நார்மலாக லேண்ட் ரேட்டு போட்டாலே யூடிஎஸ் கணக்கில். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூம் மாதிரி தடுத்துருக்காங்க. ஏசி கொடுத்துருக்காங்க, ஃபால் சீலிங். இது ஒரு ரூம் மாதிரி அவங்க தடுத்துட்டாங்க, கிளாஸ் போட்டு. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இப்போ ஏதாவது ஆஃபீஸ் நீங்கள் போடுறீங்க, இது எம்டி ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர் கிளினிக் போடுறீங்கன்னா வெளியில் வெயிட்டிங் ஏரியா, இது கிளினிக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா விதமான பர்பஸுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த சைட் பார்க்கலாம். இது ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கதவெல்லாம் போட்டு. இதை வந்து தடுத்துருக்காங்க, வுட்லாம் போட்டு. உள்ளே ஒரு ரூம். இப்போதைக்கு ஒரு மெட்டீரியல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, நல்லா தெரியும். இது ஒரு ரூம், அது ஒரு ரூமு. 2 ரூமு, ஒரு பெரிய ஹால். பில்டிங்கோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து என்ன ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஓல்டு. 15 வருஷம் ஓல்டு. நீங்கள் வாங்கி வாடகைக்கு விட்டாலே மினிமம் ஒரு 30 ரூபா ரெண்ட்டுக்கு போகும், தாராளமாக போகும். இல்லை நான் சிட்டிக்குள்ளே எனக்கு குடோன் மாதிரி பார்த்துட்ருக்கேன், ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓனாக. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அந்த கைட்லைன் அந்த கைட்லைன் வேல்யூ 18,000 ஐ திங்க் வரும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ஃபீட் 18,000 வந்துடும். 14 to 16 வரும். நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன், நான் தோராயமாக சொல்கிறேன். 14,000 ரூபா கைட்லைன் வேல்யூ வந்துடும் உங்களுக்கு. கைட்லைன் வேல்யூ பார்த்தாலே ஹையாகும். அந்த ரேஞ்சு வந்துட்டு நியர்லி வந்துடும். நல்ல ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. 85 லட்ச ரூபா. ஸ்லைட்டு நெகோஷியபிள். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ ரெண்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ண நாங்கள் சேல் பண்ணி தரோம். எங்களோட வெப்சைட் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறவங்க எங்களை வெப்சைட்டை ஒரு தடவை வியூ பண்ணி பாருங்கள். அதிலே யூடியூப் லிங்க்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாமே பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.